இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தான் பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதே போல என்ன மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. செவ்வாயுடைய அருளால் பார்த்தீங்கன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக மாறப்போகுது. ஸோ எப்படியெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத வாங்க இதனை தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இந்த தமிழ் மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும் பொழுது தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது. அதே போல குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் புதன் இந்த இரண்டு இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது இந்த ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாக உங்களுக்கு மாறலாம். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெற்றுத்தரலாம். ஸோ என்னென்ன நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு எதனால கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் சூப்பரான ஒரு மாதமாக மாறலாம். இந்த மாதத்தில் பெரும் பகுதியான நாட்களில் 11ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு முன்பு நீச்சம் போன்ற நிலைமைகளில் பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த கிரகங்கள் இப்போ எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு மாறி நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. 6 மாதத்திற்கு முன்பு இருந்து வந்த மன கஷ்டம் உங்களுக்கு இப்போது மாறலாம். உங்களுடைய மன கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த சமயங்களில் உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருந்த காலகட்டங்கள் போய் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனையும் துணிச்சலான ஒரு பலனையும் பெற்றுத்தரக்கூடிய நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. இதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அமைப்பு காத்திருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார். இதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொட்ட காரியங்களில் எல்லாமே வெற்றியாக கிடைக்கலாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு மாற்றம் நிறைந்த காலகட்டம். 8இல் பார்த்தீங்கன்னா குரு மறைந்திருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வீட்டையே குரு பார்ப்பதால் எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு பணவரவு உண்டாகலாம். நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு, நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு பணவரவு அள்ளி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பண ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் மாறலாம். பண ரீதியாக இருந்து வந்த ஒரு தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால எதை பற்றியுமே சிந்திக்காமல் இந்த ஆவணி மாதம் நீங்க நினைத்தது செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நிறைந்த மாதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி நேரங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப நாளா செய்ய நினைத்த காரியங்கள், ரொம்ப நாளா போட்டு வைத்த காரியங்கள் அனைத்துமே இந்த ஆவணி மாதம் நீங்க தொடங்கலாம். எதை செய்தாலுமே உங்களுக்கு ஆரம்பமே வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். நாளில் ராகு இருக்கிறார். இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விரைய செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்கள் வழியாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது.
தாயிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதனால தாயிடம் விருச்சிக ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. முதலில் கொஞ்சம் அவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு பின்னர் இணக்கமாக செல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்கிறது. தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு தாய் சார்ந்த கவலைகள் அடிக்கடி ஏற்படலாம். ஆனால் நாளில் இருக்கும் ராகுவுக்கு குருவின் பார்வையும் இருப்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சாதகமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாயுடன் என்னதான் சண்டை ஏற்பட்டாலுமே நீங்கள் அவங்களிடம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். விருச்சிக ராசியில் யாருக்கெல்லாம் திருமண யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு திருமண அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வரலாம். முதல் திருமணம் தோல்வியில் முடிந்த நேயர்களுக்கு இரண்டாம் திருமணம் என்பதில் மிகுந்த பயத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் சூழல் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்பில் மிகுந்த பயத்துடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கவலையே இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றியுமே கவலைப்படாமல், எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்க பாட்டுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இதனால நடக்கலாம். இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசினியர்களுக்கு இரண்டாம் திருமணம், தொழில்துறை என அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கலாம். எல்லாவற்றையுமே தைரியமாக செய்யக்கூடிய ஒரு மனபலம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். கடன் நோய் விலகக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருக்கிறதா அப்படிங்கிறத வாங்க விருச்சிக ராசினியர்கள் தெரிந்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். பண வரவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துழகக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெரியவர்களுக்கும் கடன் நோய் விலகுவதற்கான யோகம் இருக்கிறது. நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த கடனை அடைப்பீர்கள். அதாவது பல வருடமாக இருந்த கடனை கூட இப்போ அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம். அதே போல தீராத நோய்கள் இந்த நேரத்தில் குணமாகலாம். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு யாருக்காவது தீராத நோய், தீராத கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் இது இரண்டிற்குமே ஒரு முடிவு கிடைக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த இரண்டு விஷயத்தை நினைத்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வாழக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு மாறலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஆவணி மாதம் சொல்லியிருக்க பலன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பலனாக கண்டிப்பாக மாறலாம். அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விநாயக பெருமான் மற்றும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானுக்கு வாரம் தோறும் தவறாமல் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமிக்கும் வாரந்தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தீபத்தை ஏற்றி அர்ச்சனை கொடுக்கலாம். என்ன மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தடங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள், அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள், இது அனைத்திற்குமே ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றலாம். ஸோ மறக்காமல் விருச்சிக ராசினியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி செய்து வரும்போது குடும்பத்தில் ஏதாவது சிறிய சண்டை சிற்றவர்கள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கலாம். செவ்வாயுடைய அருளால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.